ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்டீமில் எப்படி நம்ம ஓனாக ஒரு காம்பனண்ட்டோட லைப்ரரி ஃபைலை இம்போர்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது எக்ஸாம்பிள் சொல்ல போனால், இப்போ நீங்கள் ஒரு பிசிபி டிசைன் இப்போது பண்ணிகிட்ருப்பீங்க. ஒரு சில காம்பனண்ட்ஸ்லாம் உங்களுக்கு எப்படின்னா அதிலே லைப்ரரிஸ்லேயே இன்க்ளூடாக கொடுத்துருப்பாங்க. சில காம்பனண்ட்ஸ்லாம் நீங்கள் அந்த லைப்ரரியில் பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்காது, இல்லை நீங்களாக ஓனாக டிசைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி காம்பனண்ட்ஸ்லாம் நம்ம டிசைன் பண்ணுறது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து எப்படி நீங்கள் ஓனாக ஒரு காம்பவுண்ட் அதாவது உங்கள் டிசைனுக்கு, உங்கள் பிசிபி டிசைனுக்கு தேவையான ஒரு காம்பவுண்ட்டை வேறு ஒரு சில வெப்சைட்ஸ்லேருந்து எடுத்து அதை எப்படி நீங்கள் டேட்டா ஷீட்டில் அதான் உங்களுக்கு தேவைப்படுற சைஸுக்கே அதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி எப்படிங்கிறத நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஆல்டீம் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ராஜெக்ட்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிங்க. இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வெப்சைட் தான். இது மாதிரி நமக்கு ஒரு 4-5 வெப்சைட் இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு வெப்சைட் உங்களுக்கு எப்படி அதில் உள்ள லைப்ரரி ஃபைல்ஸ் எப்படி நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதுங்கிறத மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ப்ராஜெக்ட்டு உங்களுக்கு என்ன ஃபோல்டர் வேணுமோ அந்த ஃபோல்டரில் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க. ஓகே, க்ரியேட். உங்கள் ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணி அதில் ஸ்கிமேட்டிக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு இது பண்ணிங்க. ஓப்பன் பண்ணால் பார்த்தோம்னா ஸ்கிமேட்டிக் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு உங்களோட ஸ்கிமேட்டிக்கோட பேஜ் வந்து எந்த சைஸ் வேணுமோ அதை வச்சுங்க. நான் A4 வச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதே வச்சுங்க. லேண்ட்ஸ்கேப் ஆர் போர்ட்ரேட் எப்படி வேணாலும் அதுக்கேற்ற மாதிரி வச்சுங்க. சைஸ் செட் பண்ணிட்டு அப்புறம் சேவ் பண்ணிக்கோங்க உங்களோட ஸ்கிமேட்டிக்கை ஃபஸ்ட்டு. சம்திங் ஏதாச்சும் ஒரு நேம் போட்டுங்க. நான் இப்போது ரேண்டமாக ஒன்று போட்டுக்கிறேன். அப்படியே உங்களோட ப்ரௌசர் போங்க. ப்ரௌசர் போயிட்டு ஸ்னாப் EDAன்னு ஒரு வெப்சைட் இருக்கும், இதுக்கு போங்க. போயிட்டு நீங்கள் உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு இதில் லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணதும் பார்த்தோம்னா இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் நமக்கு. இதில் போயிட்டு உங்களோட பார்ட் நம்பர் என்ன நீங்கள் சர்ச் பண்ணுறீங்களோ அந்த பார்ட் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ நான் டயோடுன்னு போடுறேன். ஜஸ்ட்டு டயோடுன்னு நம்ம போட்டோம்னா நமக்கு ரேண்டமாக நிறைய வரும். உங்களுக்கு என்ன பார்ட் நம்பர் வேணுமோ அந்த பார்ட் நம்பரை நீங்கள் போடுங்க. நான் இப்போதைக்கு ஜஸ்ட் டயோடுன்னு போட்டிருக்கேன், அவ்வளோதான். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது சார். இப்போ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்படி தான் இருக்கும். லோட் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பிள் அண்ட் ஃபுட் பிரிண்ட் அப்புறம் ஃபுட் பிரிண்ட் ரெண்டும் தனியாக இருக்குது. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 3D மாடலும் இருக்குது. இதோடது 3D மாடல் வேணுன்னா அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் தனியாக. இந்த 3D மாடல்லே பார்த்தீங்கன்னா அதோட டைமென்ஷன்ஸும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் அதை உங்கள் மவுஸில் ஸ்க்ரோலை ஃபார்வேர்டு பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ இந்த டயோடோட மெக்கானிக்கல் சைஸ் எவ்வளவோ அதை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நீங்களும் உங்களோட காம்பனண்ட் இடமோ அதுக்கேற்ற 3D மாடல் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது டவுன்லோட் சிம்பிள் அண்ட் ஃபுட் பிரிண்ட்டே மேக்ஸிமம் டவுன்லோட் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே நிறையா சாஃப்ட்வேர்ஸ்க்கு இருக்கும், பார்த்தீங்கன்னாலே தெரியும். கீ கடை எல்லாமே இருக்கும். நான் வந்து நமக்கு தேவையான ஆல்டிஎம்ஐவே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது சூஸ் பண்ணதும் அது பார்த்தோம்னா இன்டெல் லைப்ரரி ஃபார்மேட்டில் தான் நமக்கு டவுன்லோட் ஆகிருக்கும். இப்போ ரிட்டன் ஆல்டிஎம் வந்துடுங்க. ஸ்கிமேட்டிக்கில் இப்போ போயிட்டு பேனல்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அதில் போயிட்டு காம்பனன்ட்ஸ் போங்க. காம்பனன்ட்ஸ் போனீங்கன்னா இங்கே 3 டாட் மாதிரி இருக்கும். அதில் ஃபைல் பேஸ்டு லைப்ரரி ப்ரிஃபரன்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஆட் லைப்ரரிஸ் கொடுங்க.
ஆட் லைப்ரரிஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சது எந்த டெஸ்டினேஷனில் இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண அந்த ஃபைல் வந்து கரெக்டாக இந்த டெஸ்டினேஷனில் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் பண்ணாமல் இப்போ அதை இம்போர்ட் ஆயிடுச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். க்ளோஸ் கொடுத்துருங்க. இதை நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ண காம்பனண்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இப்போ ப்ளேஸ் பண்ணிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போது எல்லாத்தையும் ஜஸ்ட்டு இதோட அந்த ஸ்டெப் முடிஞ்சது. நான் உங்களுக்கு இதை எப்படி வந்து டீட்டெயிலாக ஃபுட் பிரிண்ட் பார்க்குறது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வேல்யூஸ் காட்டும். வேல்யூஸுங்கிற இடத்துல வந்து நீங்கள் என்ன காம்பனண்ட் சூஸ் பண்ண போகிறீங்களோ அதை தான் போடணும். இந்த காம்பனண்ட் ஐடிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா டெசிக்னேட்டர் வரும். டெசிக்னேட்டரில் தான் நீங்கள் D1 D2 என்னங்கிறத அதில் தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அப்படியே இதை கிளிக் பண்ணுங்கள். வேல்யூவில் நான் இப்போது M7 டயோடு தான் யூஸ் பண்ண போகிறேன். SMD இது, அதனால் நான் அதை வச்சுக்கிறேன். காம்பனண்ட்டை கிளிக் பண்ணி உங்களோட டெசிக்னேட்டர் என்னவோ அதை கொடுத்துருங்க. அதில் அந்த M7 இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணிடுங்க. வேறு எதாவது நேம் இருந்தாலும் ஜஸ்ட் இப்போது D2ன்னு நான் கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுறேன். என்னோடய டெசிக்னேட்டராக தான். அதே மாதிரி இப்போது நான் உங்களுக்கு இதில் காட்டினது வந்து ஃபஸ்ட்டு வெப்சைட் மட்டும்தான். இன்னும் இதே மாதிரி ஒரு 3 வெப்சைட் இருக்குது. ஏன்னா எல்லா வெப்சைட்லேயும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு வெப்சைட்டில் ஒரு சில காம்பனன்ட்ஸ் இருக்கும், இன்னும் ஒரு சில வெப்சைட்டில் வந்து காம்பனன்ட்ஸ் இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு இன்னும் மீதி அந்த 3 வெப்சைட்ஸும் காட்டுறேன். இது ஃபஸ்ட்டு தான். இப்போ Ctrl+W கொடுத்துட்டு இதை ரூட் பண்ணிங்க. ஓகே, ரூட் பண்ணிவிட்டு இப்போ ப்ராஜெக்ட்ஸில் போய்ட்டு ஆட் நியூ ப்ராஜெக்ட், அதில் பிசிபி ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். பிசிபி டாக்குமெண்ட் இப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தோம்னா பிசிபி டாக்குமெண்ட் நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இதை இம்போர்ட் பண்ணிடும். இப்போ இம்போர்ட் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது இம்போர்ட் ஆகும். ஓ சாரி, ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிடுவோம். அதை ஜஸ்ட்டு ஏதாச்சும் நான் இப்போ ரேண்டமாக ஒரு நேம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன நேமோ அதை நீங்கள் போட்டுங்க. இப்போது டிசைன் போய்ட்டு இம்போர்ட் சேஞ்சஸ் ஃப்ரம் அதை கிளிக் பண்ணிங்கன்னு உங்கள் ப்ராஜெக்ட் இருக்கும். அதை நீங்கள் இது பண்ணுங்கள். எப்போவுமே வேலிட் சேஞ்சஸ் கொடுத்துட்டு அப்புறம் எக்ஸிக்யூட் கொடுங்க. இப்போ நான் டைரெக்டாகவே கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தோம்னா நமக்கு இங்கே வந்துடுச்சு. நம்மளோட அந்த டயோடோட ஃபுட் பிரிண்ட்டும் இப்படி தான் இருக்கும், நம்ம நினச்ச மாதிரியே. ஓகே, இதை ஜஸ்ட்டு நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை அப்படியே ட்ராக் பண்ணி நான் மிடில் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். உங்களுக்கு நல்லா வியூவாக தெரியும். ஓகே, ஜஸ்ட்டு 3 கிளிக் பண்ணிங்கன்னா இது பிசிபியில் எப்படி இருக்குங்கிறது நமக்கு ஷோ பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுட் பிரிண்ட்டு நமக்கு என்ன காம்பனண்ட்டுக்கு வேணுமோ அதுக்கேற்ற எக்ஸாக்ட் சைஸ்லேயே தான் இருக்குது. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி நம்ம எப்படி ஒரு சில காம்பனண்ட்ஸ் மேக் பண்ணுறது, இது மாதிரி வீடியோஸும் நான் மேக் பண்ணி போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி நம்ம ஒரு காம்பனண்ட்டை இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் இதே மாதிரி இன்னும் ஒரு 3 வெப்சைட்ஸ் இருக்குது. அதை பற்றி நான் ஒவ்வொரு வெப்சைட்லையும் எப்படி இம்போர்ட் பண்ணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். சேம் இதே ஸ்டெப் தான், பட் வெப்சைட்டுக்கு வெப்சைட் அந்த ஃபைல் இம்போர்ட் பண்ணுற அந்த இது டிஃப்ரென்ஸ் நமக்கு மாறும். ஸோ அதை மட்டும் நான் எப்படின்னு உங்களுக்கு டீட்டெயில்ஸாக ஒவ்வொரு வீடியோலாம் அப்கமிங் வீடியோஸில் எல்லாத்துலேயும் அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி காம்பனன்ட்ஸ் எப்படி நம்ம ஓனாக மேக் பண்ணுறது, அதாவது இப்போது சில காம்பனன்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா ஒரு சம் ஐசிஸ் இதெல்லாம் நீங்கள் உங்கள் பிசிபியில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அது வந்து எந்த ஒரு வெப்சைட்லேயுமே இருக்காது, எந்த லைப்ரரியிலேயே எங்கேயுமே இருக்காது, எந்த சாஃப்ட்வேர்லேயுமே. ஓனாக நம்மளாக தான் அது மேக் பண்ணணும். அது எப்படி நான் பண்ணுறதுங்கிறதும்
உங்களுக்கு ஒரு வீடியோ தனியாக மேக் பண்ணி போடுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி மறக்காமல் நம்ம சேனல் பி எலக்ட்ரானிக்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.